ஒரு மனுஷன் எந்த மூலையில செத்தாலும் அத விதின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அரைவயிறு கால் வயிறுன்னு பட்னி கிடந்து சாகுறான் பாருங்க, அதை மட்டும் விதின்னு சொல்ல முடியாது. ஏழைங்க கஷ்டப்படுறதே ராத்திரி ஒருவேளையாவது சுடுசோறு சாப்பிடணுங்கிற காத்தான். அதுவே கஷ்டம்னா அது நிச்சயம் கடவுள் எழுதின விதி இல்ல, ஏழைங்க வாழ்க்கைய சுரண்டவை எழுதின விதி. அவங்களதான் அடையாளம் தெரியலையே. என்ன சார் அடையாளம்? பணத்துக்கு ஆசைப்பட்டு அரிசியை பதுக்கிறவனும் இருக்கிற ஒருத்தனை சாகடிச்சிட்டு இல்லாத 9 பேர்ல டூப்ளிகேட் ரேஷன் கார்டை ரெடி பண்ணி சராசரியா கிடைக்க வேண்டிய 15 கிலோ அரிசியை கிடைக்க விடாம பண்றவன் தான் சார். மேலோட்டமா பார்த்தா வெறும் அரிசியை மட்டும்தான் கடத்துறாங்கன்னு தோணும். நம்ம நாட்டுல தேவைக்கு அதிகமா விளைஞ்சும் 250 கோடிக்கு வெளிநாட்டுல உணவு கடன் வாங்கியிருக்கோம் 1984. இதெல்லாம் யாரால சார்? இவனுக்கு அரிசி கடத்துறதுனால. நம்ம நாட்டுல இன்னைக்கு உணவு உற்பத்தி 200 மில்லியன் டன், அதுல 200 டன்